கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவன் உங்களோடு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். உன்னுடைய வெட்கத்திற்கு பதிலாக நான் உன்னை மகிமையாக நிரப்புவேன் என்பதாக. யோவேல் 2:26 படி, நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஆண்டவர் இந்த வசனத்தில் கூறுகிறார். இந்த வசனம் வெறும் உணவை பற்றியது அல்ல. இது தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அளிக்கிற முழுமையான ஆசீர்வாதத்தையும் ஆவிக்குரிய திருப்தியையும் குறிக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் பஞ்சம், இழப்பு, துன்பம் ஆகியவற்றை அனுபவித்தனர். ஆனால் தேவன் அவர்களிடம், நான் உங்களை மீண்டும் நிரப்புவேன், ஆசீர்வதிப்பேன், நீங்கள் திருப்தி அடைவீர்கள் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஏதோ ஒன்றை இழந்திருக்கலாம். சிலர் பொருளாதாரத்தில், சிலர் ஆரோக்கியத்தில், சிலர் உறவுகளில், சிலர் ஆவிக்குரிய வாழ்வில் வெறுமையை அனுபவிக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் வெறுமையை நிரப்புவேன். இந்த வசனத்தில் ஒரு வாக்குத்தத்தம் உள்ளது. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. மனிதர்கள் உங்களை நிராகரிக்கலாம், சூழ்நிலைகள் உங்களை அவமானப்படுத்தலாம், ஆனால் கர்த்தரை நம்புகிறவர்கள் வெட்கப்பட மாட்டார்கள். தேவன் அவர்களின் கண்ணீரை சந்தோஷமாகவும் இழப்பை ஆசீர்வாதமாகவும் மாற்றுவார். ஆகவே இன்று நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவன் செய்த நன்மைகளை நினைத்து அவருடைய நாமத்தை துதிக்க வேண்டும். நம்மை அதிசயமாக நடத்தின தேவன் இனியும் உங்களை அதிசயமாக நடத்துவார், கைவிடவே மாட்டார். துக்கம் உங்களை சூழ்ந்து கொள்ளுகிற பொழுது கர்த்தரை துதிக்க ஆரம்பியுங்கள். உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். ஜெபிப்போமா? கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையின் எல்லா வெறுமைகளையும் நிரப்பும் தேவனே, நாங்கள் உம்மை நம்புகிறோம். எங்கள் வெட்கத்தை மகிமையாக மாற்றி உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக செய்யும். எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன்.